ஆர்டிஓவில் புதிய கொள்ளையா? 300 ரூபாய் ஸ்டிக்கருக்கு 3000 ரூபாய் வசூல். யார் பொறுப்பு? ஆர்டிஓவில் எஃப்சி பாதுகாப்பா, இல்லை புரோக்கர்களின் புதிய வருமானமா? வணக்கம் மக்களே, நான் வழக்கறிஞர் வி. சுகன்யா சுரேஷ்குமார் பேசுகிறேன். வணிக வாகனங்களுக்கு AIS 090 தரச்சான்று பெற்ற ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் கட்டாயம் என்பது சாலை பாதுகாப்பிற்காக கொண்டு வரப்பட்ட நல்ல விதிமுறை. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்று மக்கள் கேட்கும் கேள்வி வேறு. ஒரு சில 100 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டிக்கருக்கு NOC ஹோமோலிகேஷன் சர்டிஃபிகேட் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கில் பணம் ஏன் செலுத்த வேண்டும்? இன்னும் வேதனை என்னவென்றால், பல வாகன உரிமையாளர்கள் கூறும் குற்றச்சாட்டு என்னவென்றால், ஆர்டிஓ அலுவலகங்களில் புரோக்கர்கள் இல்லாமல் இந்த நடைமுறைகளை எளிதாக முடிக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது என்பதே. இது உண்மையெனில் மிகவும் கவலைக்குரியது. அரசின் விதிமுறைகள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டுமே தவிர புரோக்கர்களின் வருமானத்தை அதிகரிக்கும் கருவியாக மாறக்கூடாது. ஒரு தரமான ஸ்டிக்கர் வாங்கியதற்கான பில் மற்றும் உரிய சான்றிதழ் இருந்தால் வாகன உரிமையாளர் நேரடியாக எஃப்சி பெற முடியாதா? ஏன் இடைத்தரகர்களை நாட வேண்டிய நிலை? இது பாதுகாப்பு விதியா அல்லது பொதுமக்களின் பணத்தை மறைமுகமாக பறிக்கும் நடைமுறையா? இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் அரசு உடனடியாக விசாரித்து கட்டணத்தை வெளிப்படையாக நிர்ணயித்து புரோக்கர்கள் தலையீடு இல்லாத முழுமையான ஆன்லைன் முறையை கொண்டு வர வேண்டும். உங்கள் கருத்து என்ன? ஆர்டிஓ அலுவலகங்களில் புரோக்கர்கள் தலையீடு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? எஃப்சி எடுக்கும்போது தேவையற்ற கட்டணம் செலுத்திய அனுபவம் உங்களுக்கு உள்ளதா? உங்கள் அனுபவத்தையும் கருத்தையும் கமெண்டில் பகிருங்கள். இந்த பதிவு அனைத்து வாகன உரிமையாளர்களையும் சென்றடைய லைக், ஷேர், காமெண்ட் செய்யுங்கள். உங்கள் ஒரு பகிர்வு ஆயிரக்கணக்கான வாகன உரிமையாளர்களின் குரலாக மாறலாம்.